நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 25 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். இதில் நேத்திக்கு நம்ம மீனாட்சி அம்மன் சன்னதியை சுற்றி இருக்கிற அகழிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். தண்ணீர் தேக்க வைக்கப்படும் ஒரு ஸ்ட்ரக்சர். அது கோவில் சன்னதிக்குள்ளே இருக்கிற சீதோஷ்ண நிலையை மாறுபடுத்துவதற்காக ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கதையை பார்க்க ஆரம்பித்தோம். அம்பாள் மீனாட்சி அம்மன் துர்காஷ்டமி அன்னைக்கு, நவராத்திரி 8வது திதி அஷ்டமி, அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு சிகப்பு வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு பெரிய இடைவாளை வைத்து கொள்றா அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த வாள் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வாளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த கதையை நம்ம இப்போ நேற்றுக்கு பார்த்த கதையை சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். வீரகம்பண்ண உடையார்னு ஒரு ராஜா விஜயநகர பேரரசில் இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கும் போது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவ திருமேனி, அழகிய மணவாளன்னு பேர், ரொம்ப அழகாக இருப்பார் அந்த திருமேனி. அந்த உற்சவ திருமேனியை திருப்பதியில் போய் பார்த்தார். அது ஏன் இங்கே வந்தது, ஸ்ரீரங்கத்தில்னா இருக்கணும்னு அவர்கிட்ட கேட்டார். அப்பா அவள்லாம் கதை சொன்னால் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் குறிப்பாக மதுரையிலையும் நிறைய முகலாயர்கள் படையெடுத்து கோவில்கள் எல்லாத்தையும் சிதைச்சிட்டா அவளோட ஆட்சி அடக்கிறது கொடூரமான ஆட்சியாக இருக்குது. அதனால் அவள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த பெருமாள் திருமேனியை கொண்டு இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு அவள் சொன்னான். அப்போ அவருக்கு மனசு வலிச்சு அங்கே ஒரு சபதம் பண்ணுறார். இனிமே என்னுடைய லட்சியம் ஸ்ரீரங்கம் பெருமாளை திருப்பி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபிக்கிறது தான் அப்படின்னு அங்கே ஒரு சூளுரைக்கிறார். அந்த சபதத்தை முடிப்பதற்காக காஞ்சியில் சம்புவராயர்னு ஒரு ராஜா இருந்தார், குறுநில மன்னர். அவரை ஜெயிச்சு அவரோட படையும் தன்னோட படையோடு இணைத்து கொண்டார். ஆனால் 2 படையும் சேர்த்தாலே 20,000 மக்கள்லாம் இருந்தா 20,000 மக்களை வச்சு அந்த படை வீரர்களை வச்சுண்டு பெரும் படையான முகலாயர்களை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அதில் பல வருஷங்கள் போச்சு. அப்போ ஒரு நாள் ராத்திரி தூங்க போகிறார். தூங்குற நேரத்தில் சிலது நடந்தது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸோடு நிறுத்தி வச்சுருந்தேன். இந்த சஸ்பென்ஸை நான் நிறுத்தி வச்சேன். ஒரு 10-15 பேராவது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அந்த சஸ்பென்ஸ் என்னது, அது என்ன கதை, என்ன இந்த தூங்க போகிற நேரத்தில் என்ன நடந்தது, யாராவது நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை எனக்கு மட்டும் சொல்கிறீங்களா, நான் வேறு யார்ட்டையும் சொல்லிட மாட்டேன் அப்படி அப்படின்னு கேட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த எல்லோரும் அப்படி ஆர்வமாக அதை கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் யார்ட்டையுமே அது சொல்லலை. நேற்று கேட்டவா ஒருத்தட்டையும் சொல்லலை. அதனால் நீங்களும் வருத்தப்பட வேண்டாம், கேட்காத வாழலாம். நான் நேற்று கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார் அந்த கதையை அப்படின்னு வருத்தலாம் பட வேண்டாம். இப்போ தான் எல்லாருக்குமா சேர்த்து பொதுவாக இப்போ தான் அந்த கதையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இந்த சஸ்பென்ஸை நம்ம பிரேக் பண்ணலாம். என்னன்னா, அவர் படுத்துன்னு இருக்கும் போது கனவு வருது. கனவுல சாக்ஷாத் அம்பாள் மீனாட்சி மரகதாங்கி, அதாவது டார்க் கிரீன் கலரில் மீனலோச்சனியா, மீன் போன்ற கண்களோட அம்பாள் காட்சி தரா. அந்த அம்பாள் கம்பண்ணாட்ட பேசுகிறா கனவுல. ஹே கம்பண்ணா, எங்கள் அண்ணா ரங்கநாதன் திருப்பதியில் உட்காந்துருக்கார், நாடோடி மாதிரி இருக்கார், நாட்டை விட்டு விரட்டப்பட்டு அங்கே உட்காந்துருக்கார். அண்ணாங்கிறது யாரு? பெருமாள் தான். அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கேன், மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பெருமாள் சன்னதி கரியமாணிக்க பெருமாள்னு ஒரு பெருமாள் இருந்தார். அவர் தான் தாரவாத்து கொடுத்தார். இப்பயுமே பவளக்கணிவாய் பெருமாள்னு ஒருத்தர் தாரவாத்து கொடுக்கிறார் மீனாட்சிக்கு. அதனால இந்த பெருமாளுக்கும் மீனாட்சிக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நான் கிளியராக சொல்லியிருந்தேன், அண்ணா தங்கை. இப்போ மீனாட்சி சொல்கிறா, எங்கள் அண்ணா அங்கே உட்காந்துருக்கார் நாடோடி மாதிரி, அவருடைய ராஜ்யம் திருவரங்கத்தில் இருக்கணும். நானும் இப்போ இந்த மாதிரி நாடோடி மாதிரி திரிஞ்சுட்டு இருக்கேன், என்னையும் விரட்டி அடிச்சுட்டான் கோயிலை விட்டு. மீனாட்சி கோயிலும் தப்பல சுவாமி, மீனாட்சி உற்சவர் தூக்கிண்டு நாகர்கோவில் அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் தூக்கின்னு போயிட்டா, அந்த எப்படியான சிலைகளை காப்பாற்றினா போதும்னு. அந்த மாதிரி ஒரு கலாப காலம் அது. அப்போ மீனாட்சி சொல்கிறா, நானும் இப்படி போயின்னு இருக்கேன், உனக்கு இதை எங்கள் 2 பேரையும் பார்த்தா உனக்கு மனசு வலிக்கலையா, எங்களை திருப்பி எப்படியாவது கோவிலில் கொண்டே வைக்கணும்னு உனக்கு தோணலையா கம்பண்ணா, இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்குறானா. அது கம்பண்ணா விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி சொல்கிறார், அம்மா எனக்கு திரும்ப எப்படியாவது இந்த பெருமாளை கொண்டு போயும் உன்னை கொண்டு போய் திருப்பி மதுரையில் வச்சு பெருமாளை கொண்டு போய் எப்படியாவது ஸ்ரீரங்கத்தில் வைக்கணும்னு தாம்மா எனக்கு ஆசை. அதுக்காகத்தானம்மா நான் அங்கே விஜயநகரத்துலேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஆள்பலம் இல்லைம்மா, படைபலம் வெறும் 20,000 பேர் தான் இருக்கா. முகலாயர்களோட படம் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் எப்படி வாழை எதிர்க்கிறதுன்னு தெரியல. நாமாட்டு எதிர்த்து தோத்து போயிட்டா இருக்கிற 20,000 பேர் இழந்துடுவேன். அப்புறம் நம்ம நாளுக்கு கதியே இருக்காதுமா அப்படின்னு சொல்லி கம்பண்ணா ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ மீனாட்சி தன்னுடைய பொற்கரங்களால் ஒரு பெரிய வாளை கம்பண்ணாக்கு பரிசளிக்கிறார். கனவுல நடக்கிறது. அப்போ மீனாட்சி சொல்கிறா, இது ராஜராஜ சோழன் பயன்படுத்தின வாழ். இந்த வாழ் எப்போவுமே ஜெயத்தையே கண்டது, விஜயமான வாழ். இந்த வாழை நீ வச்சுக்கோ, நான் தரேன், நீ வச்சுக்கோ. இந்த வாளை வைத்து கொண்டு
முகலாயர்களை நீ வீழ்த்து, அவ இந்த வாளுக்கு பயப்படுவா, அந்த வாளை கண்டாலே நடுங்குவா, அந்த வாளே உனக்கு வெற்றியை தரும் சொல்லி சாக்ஷா தம்பாள் மீனாட்சி அந்த வாளை வந்து கம்பண்ணாவுக்கு கொடுக்குறார். கம்பண்ணா அப்படி திடுக்கிட்டு எழுந்துக்கிறார். கனவு கலையிறது. கனவு கலைஞ்சோடனே இப்படி எழுத்து முழிச்சு பார்த்தா கண்ணுக்கு நேரம் ஒருத்தன் நிற்கிறான். என்னன்னு பார்த்தா, நான் ஒரு தூதுவன், பாண்டிய தேசத்து ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த முகலாயர்களுடைய கொடூரம் தாங்காம அவர் தலைமறைவா இருக்கார். அவர் வந்து வயசு ரொம்ப ஆயிடுத்து அவருக்கு, இனிமே வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் வயசு இல்லை அவருக்கு. அவர் ஒரு வாளை வச்சுட்டு இருக்கார். அது வந்து ராஜராஜ சோழனுடைய வாழ். அவளுடைய கையிலேருந்து சோழர்கள் இது முடிஞ்சதுக்கு, ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோழர்கள் கிட்டேருந்து பாண்டியர்களுக்கு வந்தது. அந்த பரம்பரையா அந்த பாண்டியர்களுடைய அந்த சோழர்களுடைய ராஜராஜ சோழனுடைய வாளை வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இந்த வாளை வச்சு இனிமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் எனக்கு முகலாயர்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனவே கம்பண்ணா இந்த வாளை நான் உனக்கு தரேன்னு சொல்லி எங்கள் ராஜா அனுப்பிச்சார்னு சொல்லிட்டு அந்த தூதுவன் சொல்கிறான். பாண்டிய தேசத்து பாண்டிய ராஜா அந்த வாளை வந்து கம்பண்ணாக்கு கொடுக்குறார். இதை வச்சு எப்படியாவது அந்த முகலாயர்களை நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். பார்த்தா பாருங்க, இப்போ கம்பண்ணாக்கு தூக்கி வாரி போடுறது. கனவுல அம்பாள் சாக்ஷாத் மீனாட்சி வந்து சொன்னா வாழை கொடுக்குற மாதிரி கனவு கண்டோம். இப்போ பார்த்தா நேர தூதுவன் நிற்கிறான் அந்த வாழை கொடுக்கறதுக்காக. ரெண்டும் மேட்ச் ஆகுது. இப்போ என்ன அர்த்தம்? சாக்ஷாத் அம்பாளே இந்த வாழை எடுத்துட்டு கிளம்பு, நீ முகலாயர்களை வீழ்த்து அப்படின்னு சொல்லி ஆணம் போட்டிருக்கா. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அம்பாளே நம்ம கூட இருக்கா. அம்பாள் இன்னொன்னு சொன்னா, ஸ்ரீரங்கநாதனையே படை தளபதியாக்கி அவரையே படையை தாங்க வை அப்படின்னு சொல்றா. அதனால என்ன பண்ணார், அந்த ஸ்ரீரங்கநாதன் விக்கிரகத்தையும் தூக்கிண்டார். படை புறப்பட்டது. நேர வந்து மதுரையை நோக்கி பயணம். இந்த படையே அந்த மதுரையை நோக்கி, மதுரையில தான் சுல்தான் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அவளை வந்து போர் புரியறதுக்காக கிளம்புறா. அப்ப இந்த ஸ்ரீரங்கநாதன் திரும்பி வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்டு நிறைய மக்களுக்கு அந்த சுதந்திர போராட்டம், அது என்ன சொல்றது, ஒரு பக்தியோட அந்த வீரமும் கலந்து அத்தனை மக்களுக்கும் அது வருது. அவரோட படையில கொஞ்சம் கொஞ்சமா ஆள் சேர பார்த்தா பெரிய படையா எடுத்தான். இந்த படையும், இந்த கம்பண்ணாவோட படையும் அந்த முகலாயர்கள் படையும் நேருக்கு நேர் மதுரையில சந்திச்சது. மதுரையில வந்து பெரும் போர் மூண்டது. மகாபாரத யுத்தம் மாதிரி வச்சுக்கோங்க, பெரிய போர். அதில் மதுரையில் வந்து வைகை ஆற்றுல தண்ணி ஓடுறதுக்கு மேலே ரத்த ஆறு ஓடித்தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அதில் வந்து ஒரு கடைசியாக கம்பண்ணா வந்து முகலாயர்களுடைய தளபதியை வந்து நேருக்கு நேர், அந்த ராஜாவை நேருக்கு நேர் சண்டை போட்டு இந்த வாளுடைய வலிமை தாங்க முடியாமல், அந்த கம்பண்ணாவுடைய வீரன் வலிமை தாங்க முடியாமல் அந்த முகலாயன் வந்து இறந்து போகிறான். இதுவே ராஜாவே இறந்துட்டான்னு உடனே படைகள் அத்தனையும் புறமுதுகிட்டு ஓடின. அந்த வாழ் வந்து அந்த விஜயநகர பேரரசுக்கு வெற்றி தந்தது. இப்போ வரைக்கும் அந்த விஜயநகர பேரரசு இல்லாட்டா நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. அந்த அவளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நமஸ்காரங்கள் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுப்போம். அதோடைய அம்பாளே சாக்ஷாத் மீனாட்சி தன்னுடைய கனவுல வந்து அந்த வாளை கொடுத்தாங்கிறதுக்காக அது பாண்டிய தேசத்து ராஜாவுடைய வாழ். அந்த வாழ் வந்து பாண்டிய நாட்டுக்கு சொந்தம். ராஜராஜ சோழன் அவளுடைய வம்சத்தார்டன் வெற்றி கண்டு இந்த பாண்டிய தேசர்களை வந்து வச்சுட்டு இருக்கா. எனவே இந்த வாளை வந்து நமக்கு யார் கொடுத்தாலோ அவன் அந்த வெற்றியை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி அவள்கிட்டே கொடுத்தணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் கொண்டே பெருமாளை ஸ்தாபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்பண்ணவுடையார் அந்த வாளை திருப்பி மீனாட்சிக்கே கொடுத்தார். கோவிலில் இருக்கிற மீனாட்சிக்கே திருப்பி கொடுத்தார். அந்த வாள் தான் இப்போ அந்த மீனாட்சிக்கு துர்காஷ்டமி அன்னைக்கு நவராத்திரி 8வது திருநாள் துர்காஷ்டமி சிகப்பு புடவையில் அம்பாள் காட்சி தரும் பொழுது அந்த வாளை வைக்கிறா. இதுதான் அந்த கதையோட சஸ்பென்ஸ். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியறது அப்படின்னா, மதுரா விஜயம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இதாவது இந்த கம்பண்ண உடையார் இருந்தார்ல, அவருடைய மனைவிக்கு பேர் கங்கம்மா, கங்காதேவி இல்லை கங்கம்மா அப்படின்னு பேர். அந்த கங்காதேவி தான் ஒரு புஸ்தகம் எழுதினான். இந்த மாதிரி என்னுடைய கணவரான கம்பண்ண உடையார் எப்படி விஜயநகரத்திலிருந்து புறப்பட்டு மதுரையை வந்து பாண்டியர்களை வீழ்த்தி விஜயம் கண்டார், வெற்றி கண்டார் அப்படிங்கிறதுக்காக. ஜெயம் அப்படின்னா ஜெயம் எல்லாருக்கும் தெரியும். வி ஜெயம் அப்படின்னா வீணு போட்டால் சம்ஸ்கிருதத்தில் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா அர்த்தம். அப்போனா இது ஒரு பெரிய விஜயம், அதாவது பெரும் ஜெயம், அதுதான் வி ஜெயம், விஜயம் எடுத்து. அந்த விஜயம் எப்படி நடந்ததுங்கிறதுக்காக அந்த மதுரா விஜயம்னு ஒரு புஸ்தகத்தை கங்கம்மா தேவி எழுதுறா, சம்ஸ்கிருதத்தில் எழுதுறா. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே சம்ஸ்கிருதம் படித்தவா தான் இருந்தா.
அதாவது ஒரு புஸ்தகத்தை ஒரு பெண் வந்து இவ்வளோ போர்க்களத்துக்கு நடுவில் எழுதணும் அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ வீரம் இருக்கணும். நம்ம பெண்கள் எல்லாம் நம்ம சொல்கிறதே இப்போ வந்து மதுரையை பற்றி, மதுரையில் மீனாட்சி ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது, அம்பாள் செங்கோல் வச்சு நடக்கிறா. அந்த இது வந்து அந்த வாழை கொடுத்தது மீனாட்சி, அதாவது ஒரு ஸ்திரீ தேவதை. அந்த மதுரா விஜயத்தை எழுதினது ஒரு பெண், அவ எழுதுறா, இவ கொடுக்குறா. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பெண்களுடைய பொறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் சரி, இந்த புராணங்கள்லையும் சரி, இந்த மாதிரி கதைகள்லையும் நம்ம பெண்களை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. இப்போ தான் இந்த பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து தான் கொஞ்சம் இந்த பெண்களுக்கு கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறது அங்கே இதெல்லாம் நடக்கிறது. பெண்களை வந்து மட்டமே தட்டப்படாது, அதெல்லாம் வந்து வீட்டினுடைய ஸ்திரீ தேவதைகள், அந்த மகாலட்சுமியே அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப ஆணி வேறா சொல்றது. பெண்களுடைய அனுமதி இல்லாட்டா அந்த வீட்டுடைய மகாலட்சுமி, அந்த அந்த மனைவியோட அனுமதி இல்லாட்டா அந்த அந்த கணவர் வந்து எந்த விஷயமே செய்யக்கூடாதுங்கிறத சாஸ்திரமே சொல்றது. ஸோ நம்ம அந்த பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கா நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே. அந்த பெண்மணி எழுதின, அந்த உத்தமகுல ஸ்ரீ எழுதின புஸ்தகம்தான் மதுரா விஜயம். அந்த மதுரா விஜயத்தில் அந்த கதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லப்படுறது. ஏன்னா தன்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட கனவை கண்டிப்பாக மனைவி கிட்ட பகிர்ந்திருப்பார். அதனால இந்த மதுரா விஜயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதையை வந்து நம்ம பரிபூர்ணமாக உண்மைன்னு எடுத்துக்கணும். இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன மாறுதல் என்ன அப்படின்னா, இந்த வாளை வந்து அதே வாளை மீனாட்சிக்கு கொடுத்தார்னு ஒரு சாரர் சொன்னா, இன்னொரு சாரர் என்ன சொல்றா, இல்லை அந்த வாளை வந்து அம்பாள் கொடுத்ததுனால அதை பிரசாதமாக தான் வாங்கி வச்சுட்டார், ஆனால் அம்பாள் கொடுத்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு புது வாழை அதே மாதிரி ஒரு வாழை பண்ணி அந்த மீனாட்சிக்கு சமர்ப்பிச்சார் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றா. இந்த ரெண்டு சாரர் ரெண்டு விதமாக சொல்றா. ஆனால் இப்போ ஏதோ ஒன்று கம்பண்ணா உடையார் கொடுத்த வாழ், அதை மட்டும் நினைத்துல அது மீனாட்சி வந்து ராஜராஜேஸ்வரனோட வாளா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. இல்லைன்னா அது வந்து கம்பண்ண உடையார் புதுசா பண்ணி கொடுத்த வாளாங்கிற இன்னொரு டவுட் இருக்கு. ஏதோ ஒன்று, ஆனால் வந்து அந்த வாள் மீனாட்சி தரிச்சுக்கிறா. அந்த வாளை வந்து நம்ம நவராத்திரி திருநாளில் போய் சேவிச்சுக்கலாம். இப்போ எதுக்கு நவராத்திரி நவராத்திரி நவராத்திரின்னு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நவராத்திரி பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நாளைக்கு இருக்கு. நாளை சந்திப்போம்.